இப்படி கூட செய்யலாமா? அட ஆமாங்க, ஹெல்த்தியா ஒரு சத்து மாவு கொழுக்கட்டை செய்யலாமா? வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். 1 கப் சத்து மாவு. இதுக்கு ஹாட் வாட்டரெல்லாம் தேவையில்லை, நார்மல் வாட்டரே போதும். தேங்காவை குட்டி குட்டியாக பீஸ் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே கிடையாதுங்க. ஏலக்காய் வேணுன்னா நீங்கள் இடித்து சேர்த்துக்கலாம். இப்பயும் போல் கொழுக்கட்டை மாதிரியே இட்லி சட்டியில் அவிச்சு எடுத்துக்கோங்க. சத்து மாவே எனக்கு பிடிக்காதுங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மில்லட் கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, அச்சு கொழுக்கட்டை, பீடி கொழுக்கட்டைன்னு நிறைய வெரைட்டி இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு தான் கொழுக்கட்டை செய்யணுமா என்ன? நம்ம நினச்ச நேரம்லாம் செஞ்சு சாப்பிட்லாங்க. வித்தின் 5 மினிட்ஸில் இதை நம்ம செஞ்சிடலாம். சத்து மாவை நீங்கள் கஞ்சியாக சாப்பிட்லாம், இல்லைன்னா இது மாதிரி பிடி கொழுக்கட்டை செய்யலாம், இல்லையா புட்டு மாதிரி அவிச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ஹாட் வாட்டர் தெளித்து நல்ல ரோலிங்காக உருண்டையாக வச்சு கூட சாப்பிட்லாம். நம்ம சேனலில் இதே மாதிரி பூரண கொழுக்கட்டை, அச்சு கொழுக்கட்டைன்னு வெரைட்டி ஆஃப் கொழுக்கட்டைலாம் வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். இந்த மாதிரி வீக்லி 1 டைம் ஆகுது ஹெல்த்தியான ஃபுட்டாக நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டை வெரைட்டிக்கெல்லாம் வாழை இலை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிராலி லைஃப் ஸ்டைலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.